சீரற்ற வானிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 43ஆக உயர்ந்துள்ளது. மேலும் 7 பேர் காணாமற் போயுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையத்தின் பிரதி பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி குறிப்பிட்டார். வெள்ளம் மற்றும் மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட சுமார் 15,000 பேர் இடம்பெயர்ந்துள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையத்தின் பிரதி பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி குறிப்பிட்டார். அத்துடன் அவர்கள் 93 தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை வழங்குவதற்கு மாவட்ட செயலாளர்கள் ஊடாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பல பகுதிகளிலும் வெள்ள நீர் தற்போது படிப்படியாக வடிந்து வருவதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கின்றது. மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி வருவதாகவும் மன்னார் வீதி தவிர்ந்த ஏனைய வீதிகளில் போக்குவரத்து நடவடிக்கைகள் உரிய முறையில் இடம்பெறுவதாகவும் நிலையத்தின் பிரதி பணிப்பாளர் கூறினார். இதேவேளை நாட்டின் சில பகுதிகளில் இன்றைய தினம் மாலை வேளையில் இடைக்கடி மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடக்கு, கிழக்கு, வடமத்திய மற்றும் மத்திய மாகாணங்களில் மழை பெய்வதற்கான சாத்தியங்கள் காணப்படுவதாக திணைக்களத்தின் வானிலை நிபுணர் குறிப்பிட்டார். மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் கடும் காற்று வீசக்கூடும் எனவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது.